எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பிஃபோர் தட் ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பாஸ்தா தான் செய்ய போகிறோம். பாஸ்தாவில் வந்து ஸ்பைசி பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு நான் முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் இது வந்து ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, இந்த கடாயில் தான் நான் வந்து எல்போ பாஸ்தா, இது மேக் அண்ட் சீஸில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எல்போ பாஸ்தா நான் 1 கப் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி வேக வச்சு எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் ஆலிவ் ஆயில் ஊற்றுறோம். ஸோ ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடாகட்டும். இது வந்து குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக செய்யலாம். ஸோ இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கார்லிக், நான் ஒரு 5-6 கார்லிக் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கார்லிக்கை நல்லா சாட்டே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் வந்து வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். தின்னாக ஃபைனாக சாப் பண்ணியும் போடலாம். நான் வந்து இங்கே அரைச்சி வச்சுருக்கேன், அதனால இப்போ அரைச்சதை போட்டு அதை இது பண்ண போகிறேன். இப்போ கார்லிக் நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் அரைச்சதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாட்டே ஆனதும் இப்போ நம்ம வந்து ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். பெரிய தக்காளினா 2 தக்காளி, சின்னதுன்னா 3-4 தக்காளியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா இது கொஞ்சம் பச்சை வாசம் போகணும், போய் நல்லா எண்ணெய் கக்கி வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். நம்ம தக்காளி வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ டொமேட்டோ பியூரியோ, டொமேட்டோ இது பேஸ்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கூட போடலாம். நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட நான் டைரெக்டாக அரைச்சி போடுறேன். அதெல்லாம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் டின்னில் உள்ளது. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன்.
இப்போ நம்ம இதிலே வந்து நல்லா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். நான் வந்து மஞ்சத்தூளும் லைட்டாக போடுறேன். இதிலே உப்பு, நம்ம பாஸ்தாலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால கொஞ்சமாக போடுங்க. பாஸ்தாவில் உப்பு இருக்குது, ஸோ ரொம்ப உப்பாயிராமல் பார்த்துட்டு போடணும். அதில் இப்போ இதிலே நம்ம வந்து க்ரீம் ஒரு கப் ஊற்றுறோம். இப்போ ஊற்றிட்டு இதிலே நம்ம பாஸ்தாவையும் போட்டுடலாம். இப்போ இதிலே வந்து நம்ம ஒரிகானோ, தைம் ரெண்டும் போடுறோம். பிளாக் பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுறோம். லாஸ்ட்டில் நம்ம சீஸ் போடுறோம். அவ்வளோதான். இப்போ அவர் டேஸ்டி, டெலிஷியஸ், ஹெல்தி pasta is ready now. Pasta. இது எப்படி க்ளோஸ் ஸ்லைடு. அப்போ பாஸ்தா இஸ் ரெடி நவ். இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் வச்சிடலாம்.
ஊற்றுவேன். அதுக்கு